கலாச்சாரத்துல ஒருத்தர் இறந்துட்டா ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இங்க யாரும் உண்மையிலேயே போறதில்ல. இந்தோனேஷியாவுல இருக்கிற சுலுவேசி தீவு, இங்கதான் தானா தோராஜாங்கிற ஒரு பழமையான சமுதாயம் இருக்கு. இவங்க 13ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரே ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. மரணம்ங்கிறது முடிவே இல்ல, அது வேறு உலகத்துக்கு போற ஒரு மெதுவான பயணம் மட்டும்தான். தோராஜன் மக்களை பொறுத்தவரை இறுதி சடங்குகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு நம்புறாங்க. அதனால மாத கணக்கிலேயோ வருஷ கணக்கிலேயோ சடங்குகள் முடிகிற வரைக்கும் அந்த நபர் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்களாம். மாறாக அவங்கள உடல்நல குறைவா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்ல, பதப்படுத்தப்பட்ட அவங்களுடைய உடல்களை குடும்ப வீட்டுக்குள்ளேயே வச்சு தினமும் அவங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி மரியாதை கொடுத்து பக்கத்துல உட்கார்ந்து பேசுவாங்களாம். காலையில் உள்ள சாப்பாடு கூட வைப்பாங்களாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாச கடமையா தெரிஞ்சிருக்கு. அதாவது அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இவங்க இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நம்புறாங்க. எல்லாம் முடிஞ்சு சடங்குகள் ஆரம்பிக்கும் போது பிரம்மாண்டமான விருந்துகள், இசை, எருமை பலின்னு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் ஆத்மா சொர்க்கத்துக்கு போறதுக்கு உதவுமா. ஆனா இவங்க மரபு இதோட நிக்கல. வருஷம் வருஷம் ஒரு தடவை மானின்னு ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதாவது சடங்குகளை சுத்தம் செய்தல். தாத்தா பாட்டி எல்லாரோட உடல்களையும் திருப்பி வெளியெடுத்து சுத்தம் பண்ணி புது டிரெஸ் போட்டு உயிரோடு இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் கூட மறுபடியும் இணைப்பாங்க. நூற்றாண்டுகளை கடந்து வாழ் இந்த மரபு டொராஜன் மக்களுடைய அன்புக்கு அழிவே இல்ல. அதுக்கு புது டிரெஸ் போடலாம்னு நிரூபிச்சிருக்கு. இந்த மரபை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.